குண்டு குண்டுன்னு மொறு மொறுன்னு காரக்குழி பணியாரம் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. காரக்குழி பணியாரம் செய்வதற்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு முதல்ல பார்க்கலாம். 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு இட்லி ரைஸு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், நல்லா பொங்கி வர்ற உளுந்தா இருந்தா 1/4 கப்பு போதும். இல்லாட்டினா 1/2 கப்பு உளுந்து சேர்த்துக்கிறங்க. சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு இத ஊற வச்சுக்கிறங்க. ஊற வைக்கும்போது தண்ணி நல்லா நெறையா சேர்த்து ஊற வைங்க. அப்பதான் அரிசி ஈவனா ஊறி வரும். இப்ப நல்லா ஊறிடுச்சு. மிக்ஸிலயா இருந்தா 4 மணி நேரம் ஊற வைங்க. கிரைண்டர்ல அரைக்க போறீங்கன்னா 2 மணி நேரம் ஊறுனா போதும். நான் மிக்ஸியில அரைக்க போறேன். மிக்ஸியில அரைக்கும்போது கொஞ்சமா உப்பு சேர்த்து, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ரவ பதத்தில அரைச்சு வச்சுக்கிறேங்க. அப்பதான் மொறு மொறுன்னு இருக்கும் குழிப்பணியாரம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 8 மணி நேரம் மாவ புளிக்க வச்சுருங்க. அடுத்த நாள் பாருங்க சூப்பரா பொங்கி வந்திருக்கு. இந்த மாரி இருந்தா தான் நம்ம இனிப்பு குழி பணியாரம் இருந்தா பாகு சேர்க்கும்போது கரெக்ட்டா இருக்கும். இப்ப கார குழி பணியாரம் செய்றதுனால ஒரு கடாயில 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, காரத்துக்கு பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், கூடவே கொஞ்சமா இஞ்சி சேர்க்கும்போது நல்ல வாசனையா இருக்கும். நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். கூடவே தேங்காய் துருவல் வேணும்னா சேர்த்துக்கலாம். கேரட் துருகியும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் தாளிப்பை எடுத்து அந்த மாவு கூட சேர்த்துட்டு, கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. மாவு இந்த மாரி ஊத்தும்போது கரெக்ட்டா இருக்கணும். அடுத்து குழிப்பணியார கல்லு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயிலும், நெய்யும் சேர்ந்து ஊத்துனா சூப்பரா இருக்கும். மாவு ஊத்தும்போது நல்லா நெறைய ஊத்துங்க. அப்பத்தான் அடுத்த பக்கம் திருப்பி விடும்போது சூப்பரா வெந்து வரும். பாருங்க சூப்பரா எம்பி வந்திருக்கு. நல்லா வெந்தும், நல்லா கலர்ஃபுல்லாவும் வந்திருக்கு பாருங்க. இந்த மாரி குழிப்பணியாரம் வாங்குனீங்கன்னா கல்லு, நடுவுல வேகமா வெந்துருது. ஓரங்கள்ல வேகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அப்பப்ப திருப்பி விட்டு நல்லா மொறு மொறுன்னு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்க. பாருங்க பார்க்கவே சூப்பரா இருக்கு. நல்லா குண்டு குண்டுன்னு மொறு மொறுன்னு கார குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. கார சட்னி, தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.